இல்ல? சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு தடைகளாக மாறிவிடுகிறார்கள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழிகளை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான். பிள்ளைகளை சரியான முறையிலே நாம் வளர்க்க வேண்டும். கிறிஸ்தவ பெற்றோர்களாகி நாம் சரியான முறையிலே வளர்க்க வேண்டும். பம்பாய் பட்டணத்தில் சில குடும்பங்களை நான் அறிவேன். காலையில் ஆலய ஆராதனைக்கு வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டா, தம்பி எங்களுக்கு இந்த ஒரு நாள் தான் லீவு, இந்த நாளைக்கு பிள்ளைங்க கூட கொஞ்சம் தூங்கிடுறாங்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும் தூங்கிடுறோம். ஏயா அந்த பிள்ளைங்க இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், ஆராதிக்க வேண்டும், காலையில் எழும்ப வேண்டும் சொல்லி தட்டி எழுப்பி அவர்களை பழக்குவிக்க கூடாதா? ஒருவேளை ஆண்டவர் அந்த பிள்ளையை கொடுக்காம இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? இல்ல, ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களே பல வேளைகளிலே நாம் ஆண்டவரோடு வாழுவதற்கு தடையாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் எச்சரிக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். சாலமோனோடு ஆண்டவர் பேசினார். சாலமோனே, அந்நிய பெண்களை திருமணம் செய்யாதே, அது உனக்கு கண்ணியாக இருக்கும். ஆனால் சாலமோன் கேட்பதற்கு தயாராக இல்லை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். பாருங்க, போதும். என்ன ஆகுது நிலைமை? சர்வவல்ல தேவன், சர்வவல்ல தேவன் ஒருவேளை ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவன் சாலமோனை தெரிந்து கொண்டார் இல்லையா? அவனுடைய தகப்பனாகிய தாவீது ஆலயத்தை கட்ட வாஞ்சையாக இருந்தார். ஆனால் தேவன் சொன்னார், தாவீதே, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் மகன் சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். இன்னைக்கு அந்த சாலமோனுடைய நிலை என்ன? ஆண்டவர் நம்மை கடைசி வரை நம்ப முடியுமா? கடைசி வரை நம்பக்கூடிய நம்பிக்கைக்கு நாம் பாத்திரவான்களா? முடிவு பரியந்தம் நிலை நிற்கவனே ரட்சிக்கப்படுவான். எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது அல்ல, எப்படி முடிக்க போகிறோம் என்பது அவசியம். ஆரம்பம் அற்பம், முடிவு மகிமை உள்ளதாக இருக்க வேண்டும். அதற்கென்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகின்றார். ஆனால் நாம் முடிவை பற்றி கவலைப்பட போவதில்லை. ஏன்? பரலோகத்தை கண்டது யார், நரகத்தை கண்டது யார்? நீ பார்த்திருக்கிறியா? சில பேர் கேட்கிறாங்க, பேசுற, உனக்கு தெரியுமா? நீ பார்த்திருக்கிறியா? சும்மா என்னவோ எழுதி வச்சிருக்கிறீங்க, என்கிட்ட வந்து கதை சொல்றீங்க. விசுவாசத்தில் குன்றி போய் விடுகிறோம். பலவிதமான சௌகரியங்கள் நம்மை ஆண்டவரை விட்டு பின்தள்ளி விடுகிறது. இவை எல்லாம் நமக்கு தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் உன்னால் உண்டானது என்று நீ நினைக்க வேண்டாம். இவைகளெல்லாம் செய்வதற்கு வேண்டிய பலனை ஆண்டவர் உனக்கு கொடுத்தார், இதை நீ மறந்து போகாதே என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம், உபாகமம் 8வது அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஏன் என்று சொன்னால், தொடர்ந்து நான் வாசிக்கிற போது ஆண்டவர் நம்ம இப்படி இருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். திறமை உண்டு, தாளந்து உண்டு, படிப்பு உண்டு, எல்லா விதமான அனுபவம் உண்டு. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய சீசர்கள் மீன்பிடி தொழில் செய்தவர்கள், எந்த கடலிலே, எந்த ஆழத்திலே, எந்த சீசன்ல என்ன மீன் கிடைக்கிற அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அழைத்தார், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்கும் என்று அழைத்தார். ஆனால் கடைசியில ஒரு கட்டத்தில் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் என்று போனார்கள். சில சீசர்கள் சேர்ந்து நாங்களும் முன்னோடு வாருகிறோம்.
அந்த இரவு முழுவதும் மீன் பிடித்தார்கள். எவ்வளவு மீன் பிடிச்சாங்க? ஏன் மீன் பிடிக்க தெரியாதா? உங்களுக்கு திறமை இல்லையா? அனுபவம் இல்லையா? உன் தாளந்து, திறமை, அனுபவம் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை இல்லை என்றால் ஒன்றுமில்லை, வீண். இந்த பலனை கொடுக்கிறவர் ஆண்டவர். இதை மறந்து போகாதே, இதை மறந்து போகாதே. சாலமோனே, உன்னை ராஜாவாக்கினவர் நான். ஒருவேளை என்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட நீ இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில போகிறாயே. ஆண்டவர் எச்சரிக்கின்றார். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயர் இல்லாமல் சடுதியில் நாசமடைவான். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்தில் ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு பிரியமில்லாதது உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால், ஆண்டவர் எத்தனையோ முறை உங்களை எச்சரித்தும் எத்தனையோ முறை உங்களை அவர் மனம் திரும்ப ஏவுதல் கொடுத்தும் இருதயத்தை கடினப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்வு உயர்வானதாக இருக்கும். இல்லையெனில் நம்முடைய வாழ்வு சீர்கட்டு போய்விடும். தேவன் அவர் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனுக்கு, நான் உனக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். சாப்டர் க்ளோஸ். சாலமோனே, எப்படிப்பட்ட நிலையிலே நீ இருந்தாய்? ஏன் உனக்கு இன்றைக்கு இந்த நிலை? ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளினாய், ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தாய், ஆண்டவருடைய சமூகத்தை புறக்கணித்தாய். மோளேகுக்கும் இன்னும் எவைகளுக்கெல்லாமோ ஆலயத்தை கட்டி கொடுத்தாய். தேவனுடைய ஆலயத்தை புறக்கணித்தாய். இன்றைக்கு ராஜ்யபாரம் உன்னிடத்தில் பிடுங்கப்படும், உன் ஊழியக்காரனை கொடுக்கப்படும். பேசுகின்ற ஆண்டவர், ஆண்டவரே நீர் பேசும், கர்த்தாவே நீர் சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சாமுவேல், இன்னும் ஒரு மனுஷன் சாமுவேல். ஆண்டவர் பேசுகிறார் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி அவனுக்கு தெரியப்படுத்திய போது அங்கே கர்த்தாவை நீர் சொல்லும், அடியேன் என்று அவன் கேட்கிறான். அப்படி கேட்கிற வேளையிலே தொடர்ந்து நாம் அந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற போது அங்கே அந்த சாமுவேலுடைய ஜீவியம் ஒரு சவால் விடக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஜீவியமாக அங்கே இருந்தது. சாமுவேலின் நியாயமான ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது நாம் வேதத்தில் படிக்கிறோம், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று பேர்சபா முதல் எல்லா ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிபவன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பவன். மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை ஒரு சவால் விடக்கூடிய வாழ்க்கையாக மாறியது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை படியுங்கள். 1 சாமுவேல் 12 வசனங்கள் 3, 4, 5. இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சன்னிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். என்னை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய இருதயை எடுத்துக்கொண்டேன், யாருடைய இருதயை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி, யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன், சொல்லுங்கள், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவில்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். ஒன்று வாங்கவில்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு மனிதன், ஒரு மனுஷி ஆண்டவருடைய
சத்தத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மை பார்த்து எவனும் விரல் நீட்ட முடியாது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது?